வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சமாளிக்க அவங்களும் எவ்வளவோ போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுக்கு மேல சமாளிக்க முடியாதா, எல்லாமே கையை மீறி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை வந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிற அந்த இதை வச்சு எப்படியா அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அந்த குறிக்கோளில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்தோன்னு இப்போ செக்கப்புக்கு வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த அமுதா இருக்கல, அவ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேடு கெட்டவங்க அவ கரெக்டாக ஆள் வச்சுறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை இனியாவை கடத்துறதுக்கு. மறுபக்கம் அந்த மாயா இருக்கல, இந்த மாயாண்டி ஒரே அடியாக இனியாவை போட்டதுக்கப்புறம் அந்த விக்ரம் ஒரே அடியாக ஆடி அசந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேயே ஒரு பக்கம் வரமாட்டான், அவனே ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது அவங்களுக்கு. அதனால இனியாவை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறோம். இனியா போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரியை விட்டு இனியாவை ஒரேடியாக ஸ்பாட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கோம். இதை கேட்டதும் ஒரு வேளை சரி ஓகே இந்த ஐடியா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாயா ரெடி பண்ண ஆளுங்களும் போய் லாரியில மோதிடுறாங்க. நம்ம விக்ரம் வந்து அப்போ எதிர்ச்சியா அந்த வழியில போறாரு. அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கேஸ் விஷயமா விசாரிக்க போறாங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த கார்ல இனியா தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு விட அங்க போய் பார்த்தா நம்ம இனியா ரத்த வெள்ளத்துல மூழ்கி கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு அப்படியே கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா வருது. ஐயோ இனியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கதறு அழுந்து உளுந்து பிறண்டு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ரத்தம் ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஏபி நெகட்டிவ் ஒரு பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பிளட் தான் சொல்லிட்டு அவர் பிளட் கொடுக்குறாரு. பிளட் கொடுத்ததும் டாக்டர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் கேட்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து அவங்க சுயநிலவே எதுவுமே இல்லை. 24 மணி நேரம் கழிச்சு தான் ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். அவங்க ஏதாவது தப்பு தவறு எதனா கை கால அசையும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உயிர் பழிச்சுவாங்க. அப்படி இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆண்டவன் தான் இனிமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்டதும் நம்ம விக்ரமுக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருது. உடனே வெளியே இருக்கிற சாமியை கும்பிட்டு ஓடி போயிட்டு சாமியை கும்பிடுறாரு. ஐயோ கடவுளே, நான் பண்ணது தப்பு தான், இனியாவை தனியா அமிச்சது என்னோட முட்டாள்தனம் தான், நான் இனியா கூடவே போயிருக்கணும், அவ கூடவே இருந்திருக்கணும், நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எதுக்கு இனிமே அந்த உலகத்துல இருக்கணும், யாருக்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாரு. என்னதான் கதறினாலும் உருனாலும் அவர் பண்ணது தப்பு தாங்க. ஒரு தப்பா பண்ணிட்டு அதை மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்றது கண்டிப்பா மறைக்க முடியாது. இதுக்கு மேல நம்ம கௌதம் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்துல விக்ரம் கௌதம் 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரு பக்கம் இனியாவை கூட்டின்னு போறாங்க. எங்க கூட்டின்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணும்ல, அதுக்காக தான். சரி இவங்க விக்ரம் கிட்ட கௌதம் எப்பரா வந்து அட்டாச் ஆனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இனியாவை பார்த்தது கௌதம் தாங்க. பார்த்துட்டு விக்ரம் வரான் இல்ல, அப்படியே அவரை ஸ்டார்ட் பண்றாரு. விக்ரமுக்கு ரத்த கண்ணீர் வந்து அப்படியே அவன் போயிட்டு அட்மிட் பண்ணி அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே ஆயிடுச்சு. அதே சமயத்துல இது யாரு பண்ணா எவரு பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவி கேமரா பார்க்க ஒரு லாரிக்காரன். அந்த லாரிக்காரன் யாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாயாண்டியோட ஆளுங்க. அந்த மாயாவை ஃபர்ஸ்ட் புட்டிக்கணும், அந்த மாயாவை பிடிச்சி சும்மா நுங்கு எடுக்கணும். அப்பதான் அவளுக்கு இன்னொரு டைம் நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாது. இப்போ மட்டும் இனியாவுக்கு எதானே ஆச்சு, அந்த மாயா அந்த உலகத்திலே இருக்க மாட்டா, அந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இது என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி.